பிரியாணி எத்தனையோ ஃபங்க்ஷன்ஸ் நம்ம பண்ணுறோம், எத்தனையோ ஃபங்க்ஷன்ஸில் பிரியாணி சமைக்கிறோம். ஆனால் எந்த ஃபங்க்ஷன்ஸில் பிரியாணி செய்யும்போது ஒரு புது அனுபவமாக செய்வோம், ரொம்ப ஆர்வத்தோடு செய்வோம். பிரியாணிங்கிறது வந்து ஒரு 2-3 லைனில் சொல்லணுன்னா இப்படி. முதல்ல பிரியாணி பார்க்குறதுக்கு முன்னாடியே ஸ்மெல் நமக்கு ஈர்க்கணும். என்னடா ஃபஸ்ட் கிளாஸான ஸ்மெல் அப்படின்ட்டு. ரெண்டாவது பார்க்கும்போது பிரியாணி நமக்கு நேரில் பார்க்கும்போது சும்மா ஆரஞ்சு கலரில் அப்படி இருக்கக்கூடாது, பொன்னிறத்தில் சும்மா தங்கம் மாதிரி ஜொலிக்கணும். அதுக்கப்புறம் வாயில் வச்சதுக்கப்புறம் மெய் மறந்து போயிடணும். அந்த மாதிரி ஒரு ரொம்ப யோசித்து எந்த இடத்துலையும் நம்ம ஒரு குறை வந்துடக்கூடாது. அப்படிங்கிறதுனால தான் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம கிச்சன் சைடில் காமிப்பாங்க. இன்ஷால்லா நீங்கள் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஸ்க்ரீனில் தெரியும். நிறையா கல்யாணத்தில் பிரியாணிக்கு ஒரு 4-5 ஷத்தல் தேக்ஷாவில் பண்ணுவோம். ஒவ்வொரு தேக்ஷாவில் ஒவ்வொரு டேஸ்ட் வரும், ஒவ்வொரு கல்யாண மண்டபத்தில் ஒவ்வொரு டேஸ்ட் வரும். அது வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் எக்காரணத்து கொண்டும் அந்த கடலெண்ணெய் எது யூஸ் பண்ணுறோம். ஸோ பிரியாணி எவர் கிரீன், அது ஆஸ் யூஷுவல்.